Good morning, children. In the previous class, in plant and animal hormones, we see plant hormones வந்து நம்ம பார்த்தோம். We saw plant hormonesல வந்து என்னென்ன பார்த்தோம்? Axins, cytokinins, gibberellins, then abscisic acid, next ethylene. அது பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹியூமன் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஹியூமன் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட் பார்த்தோம். ஸோ பிட்யூட்ரி கிளாண்டுனா you see the pituitary glandல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா pituitary gland is P ஷேப்பில் இருக்கும். ஸோ இட் இஸ் presented in the mid brain. ஸோ அந்த மிட் பிரெயினோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் a mass of cells. ஸோ இட் இஸ் அட்டாச் டு த ஹைப்போதலாமஸ் பை எ பிட்யூட்ரி tract. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து பிரெயினோட ஸ்ட்ரக்சரில் படிச்சிருப்பீங்க. ஹைப்போதலாமஸ் இந்த ஹைப்போதலாமஸோட பை எ பிட்யூட்ரி tract-ஓட அட்டாச் ஆகிருக்கும். Then it contains the two lobes. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லோப் இருக்கும். ஒன் இஸ் anterior lobe, another one is posterior lobe. anterior lobe-உடைய நேம் வந்து adenohypophysis. posterior lobe-உடைய நேம் வந்து neurohypophysis. ஸோ இதில் வந்து intermediate lobe இருக்காது. ஸோ pituitary gland வந்து எல்லா endocrine glands-ஐயும் வந்து இது ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஸோ pituitary gland is called as master gland. இது 1 markல கேட்பாங்க. which is called as master gland na pituitary gland is called as master gland. Then hormones secreted by the anterior lobe, அதாவது adenohypophysis pituitary glandல அந்த anterior lobe வந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா they are secreting growth hormone, then thyroid stimulating hormone, then adrenocorticotropic hormone, gonadotrophic hormone which comprises the follicle stimulating hormone and luteinizing hormone, then next one prolactin. இங்க gonadotrophic hormone னா follicle stimulating hormone and luteinizing hormone ரெண்டும் சேர்ந்தது தான் gonadotrophic hormone. ஸோ கொனாட்ஸ்னாலே காமனாக என்ன சொல்லுவோம்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் டெஸ்டிஸ் ஓவரி சேர்ந்தது தான் வந்து கொனாட்ஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூ see the growth hormone. growth hormone வந்து நம்ம எப்படி காமனாக என்ன சொல்லுவோம்னா GH அப்படின்னு சொல்லலாம். ஸோ growth hormone promotes the development and enlargement of all tissues of the body. It stimulates the growth of muscles, cartilage and long bones. ஸோ இந்த growth hormone வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா டெவலப்மெண்ட் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஆல் டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி. நம்ம பாடியில் இருக்கிற எல்லா டிஷ்யூஸும் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு டெவலப் ஆகிறதுக்கும் அது பெருசாகிறதுக்கும் என்லார்ஜ்மெண்ட் ஆகிறதுக்கும் வந்து இந்த growth ஹார்மோன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் இட் ஸ்டிமுலேட்ஸ் த growth ஆஃப் மசில்ஸ், கார்டிலேஜஸ். ஸோ நெக்ஸ்ட்டு எது தூண்டுறதுன்னா இது மசில்ஸ் வந்து வளர்கிறதுக்கும். நெக்ஸ்ட் கார்டிலேஜ்னா சாஃப்ட் போன். சாஃப்ட் போன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காது மடலாண்டு இருக்கு இல்லையா அந்த போன்ஸ் ஃப்ளெக்சிபிள் போன்ஸ் அதான் வந்து கார்டிலேஜ். அது வளர்கிறதுக்கும். நெக்ஸ்ட் லாங் போன்ஸ் இதெல்லாம் வளர்கிறதுக்கும் வந்து இந்த growth ஹார்மோன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் கண்ட்ரோல்ஸ் த செல் மெட்டபாலிசம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம மெட்டபாலிசம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம். மெட்டபாலிசம்னா கெமிக்கல் சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன்சைட் அவர் பாடி. நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் சேஞ்ச் தான் வந்து மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா இட் கண்டெய்ன்ஸ் த டூ ப்ராசஸ். ஒன் இஸ் அனபாலிசம், அனதர் ஒன் இஸ் கெட்டபாலிசம். ரெண்டு ப்ராசஸ் சேர்ந்தது தான் வந்து மெட்டபாலிசம். அனபாலிசமும் கெட்டபாலிசம். அனபாலிசம்னா என்னன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற குளுக்கோஸு அதை வந்து கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகிட்டு மசில் லிவர்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது வந்து அனபாலிசம். எப்போ நம்மளுக்கு எனர்ஜி இல்லையோ நம்ம சாப்பிடாதப்போ வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுதோ அப்போ வந்து அகைன் அந்த கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போது அந்த ப்ராசஸ் வந்து என்ன சொல்கிறோன்னா கெட்டபாலிசம். இது மாதிரி இந்த அனபாலிசம் கெட்டபாலிசம் ரெண்டும் சேர்ந்தது தான் மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசத்தை இது கண்ட்ரோல் பண்ணுது. The improper secretion of this hormone leads to the following condition. அதாவது வந்து இந்த GH growth ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்தாலோ இல்லை கம்மியாக சுரந்தாலோ என்னென்ன வந்து இம்ப்ராப்பர் இது ஆகும் ஃபங்க்ஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா டிசார்டர் ஆஃப் GH பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டார்ஃபிசம். டார்ஃபிசம்னா வந்து குள்ளத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் டியூ டு த டிஃபிஷியன்சி ஆஃப் GH இன் சில்ட்ரன். ஸோ இது வந்து குழந்தைங்களில் வந்து குறைவாக சுரக்கிறதுனால வந்து இந்த டார்ஃபிசம் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து அதாவது குள்ளத்தன்மை அந்த வயசுக்கு ஏற்ற வந்து அவங்களுக்கு வளர்ச்சி
இருக்காது. குழந்தைங்கள்ல இது குறைவா சுரக்கிறதுனால வர்றது டுவார்ஃபிசம். Then the characteristic features are stunted growth, delayed skeletal formation, mental disability. ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் டார்ஃபிசத்தில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட் growth வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். தென் டிலேடு ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன், அதாவது போன் வளர்ச்சி இருக்காது, ஸ்கெலிட்டல் வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும், மல வளர்ச்சியும் வந்து குறைவாக இருக்கும். இதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், அவங்களுடைய பண்புகள். நெக்ஸ்ட் ஒன் ஜைஜாண்டிசம். இட் இஸ் டியூ டு ஓவர் செக்ரீஷன் ஆஃப் GH இன் சில்ட்ரன். ஸோ இது வந்து ஜைஜாண்டிசம் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால, இந்த growth ஹார்மோன் வந்து சில்ட்ரனில் அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால வர்றது என்ன ஸ்டேஜ்? ஜைஜாண்டிசம். The characteristic features are overgrowth of all body tissues and organs. Individuals attains abnormal increase in height. ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பாரு, நிறைய அவங்களுடைய பாடி டிஷ்யூஸு ஆர்கன்ஸு எல்லாமே வந்து ஓவர் க்ரோத் அதிகமாக வளர்ச்சியாக இருக்கும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அவங்க நார்மல் ஹைட்டை விட அதிகமாக இருப்பாங்க. 6 அடி இருக்காங்கன்னா அது 6 அடியை விட 9 அடி மேக்ஸிமம் வந்து இவங்களுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 9 feet வந்து இருப்பாங்க ஜைஜாண்டிசம் பர்சன். நெக்ஸ்ட் ஒன் அக்ரோமெகலி. இட் இஸ் டியூ டு த ஓவர் செக்ரீஷன் ஆஃப் GH இன் அடல்ட்ஸ். ஸோ இது அடல்ட்ஸில் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால வர ஸ்டேஜ் வந்து அக்ரோமெகலி. ஸோ த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் abnormal enlargement of head, face, hands and feet. ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஃபேஸு, ஹெட்டு, ஹேண்ட், ஃபீட் எல்லாம் வந்து அப்நார்மலாக இருக்கும், அதாவது அதிகமாக வளர்ந்துருக்கும். மோஸ்ட்லி வந்து இது பார்த்தீங்கன்னா யாரும் அஃபெக்ட் பண்ணுன்னா 35 to 40 years இருக்கவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ அடல்ட்ஸில் வந்து அது ஓவர் செக்ரீஷன்னா என்ன ஸ்டேஜ்? அக்ரோமெகலி. இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. அடல்ட்ஸில் ஓவர் செக்ரீஷன், growth ஹார்மோன் ஓவர் செக்ரீஷனாக இருந்தால் என்ன, அதே மாதிரி சில்ட்ரனில் வந்து growth ஹார்மோன் ஓவர் செக்ரீஷனாக இருந்தால் ஜைஜாண்டிசம், சில்ட்ரனில் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருந்தால் அது டார்ஃபிசம். ஸோ இது வந்து growth ஹார்மோனுடைய டிஸார்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து எப்படி சொல்கிறோன்னா TSH அப்படின்னு சொல்லலாம். ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் கண்ட்ரோல்ஸ் த growth ஆஃப் தைராய்டு gland, coordinates its activities and hormone secretion. ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு கிளாண்டினுடைய அந்த growth வளர்ச்சியை வந்து தூண்டி, அது மட்டும் இல்லாத அது எல்லாம் அது என்னென்ன அந்த ஹார்மோன் செக்ரீட் பண்ணுறது, அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் அதை எல்லாம் வந்து ஒருங்கிணைத்து அந்த செயலெல்லாம் வந்து செய்ய வைக்கிறது எந்த இது ஒன்று ஹார்மோன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தட் இஸ் TSH. நெக்ஸ்ட் ஒன் பாரு அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். அதை வந்து எப்படி சொல்லலாம்? ACTH அப்படின்னு சொல்லலாம். ACTH stimulates adrenal cortex of the gland for the production of its hormones. It also influences protein synthesis in the adrenal cortex. So இங்க adrenocorticotropic hormone stimulates the adrenal cortex. adrenal glandல பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும். One is adrenal cortex, another one is adrenal medulla. ஸோ இது என்ன செய்யுதுன்னா அந்த adrenal cortex-ஐ ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டி it produces the hormones. ஸோ அந்த adrenal cortex வந்து ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ACTH வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, தூண்டுது. அது மட்டும் இல்லாத it also influences the protein synthesis in the adrenal cortex. ஸோ அந்த adrenal cortex-ல அது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து, அதாவது ப்ரோட்டீனை உருவாக்குறதுக்கு புரத உற்பத்தியை வந்து இது தூண்டுது. அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற அந்த அமினோ ஆசிட்லாம் சேர்ந்து தான் வந்து ப்ரோட்டீனாக ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ரோட்டீன் வந்து அட்ரினல் கார்டெக்ஸில் உருவாகிறதுக்கு எந்த ஹார்மோன் வந்து காரணமாக இருக்குன்னா ACTH அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் வந்து காரணமாக இருக்குது. See this diagram. இந்த டயக்ராம் மேலே பாரு, லெஃப்ட் சைடு ரைட் சைடில் அந்த கிட்னிக்கு மேலே இருக்கிற கிளாண்ட் தான் வந்து அட்ரினல் கிளாண்ட், ரைட் அட்ரினல் கிளாண்ட், லெஃப்ட் அட்ரினல் கிளாண்ட். அந்த அட்ரினல் கிளாண்டோடைய ஸ்ட்ரக்சர் தான் வந்து மேலே வந்து பெருசு பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இன்னர் பார்ட் வந்து அட்ரினல் மெடுல்லா, அவுட்டர் பார்ட் வந்து அட்ரினல் கார்டெக்ஸ். ஸோ அந்த அட்ரினல் கார்டெக்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது எந்த ஹார்மோனா இது அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் ACTH. இந்த டயக்ராம் வந்து டயக்ராம் வித் பார்ட்ஸோடு கேட்பாங்க மார்க் பண்ணுறதுக்கு.
ஸோ பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் is gonadotrophic hormone. ஸோ gonadotrophic hormone வந்து என்ன சொல்லலாம் நம்ம GTH. The gonadotrophic hormones are follicle stimulating hormone and luteinizing hormone, which are essential for the normal development of the gonad. So gonadotrophic hormone எது ரெண்டு சேர்ந்தது, that is FSH follicle stimulating hormone, then LH luteinizing hormone, இது ரெண்டு சேர்ந்தது தான் வந்து gonadotrophic hormone. இது எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, it is essential for normal developments of the gonads. gonadsனுடைய development. gonads means reproductive organ, that is ovary and testis வந்து டெவலப் ஆகிறதுக்கு இந்த ரெண்டு ஹார்மோனும் FSH and LH அது ரெண்டுமே வந்து தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் you see the follicle stimulating hormone. In male it stimulates the germinal epithelium of testes for formation of sperms. ஸோ அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து மேலில் என்ன பண்ணுதுன்னா ஜெர்மினல் எபிதீலியத்தை ஸ்டிமுலேட் பண்ணி, டெஸ்டிஸில் இருக்கிற ஜெர்மினல் எபிதீலியத்தை ஸ்டிமுலேட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் பண்ணுது, ஸ்பெர்மை உற்பத்தி பண்ணுறது இதனுடைய வேலை. அதுவே இன் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா இட் இனிஷியேட்ஸ் த growth ஆஃப் ovarian follicle and its development in ovary. ஸோ ஃபீமேலில் வந்து ovarian follicle வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அது வந்து ஓவரி டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஃபீமேலில் வந்து இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். see this diagram. இந்த டயக்ராம் பாரு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா GE இருக்குல்லையே ஜெர்மினல் எபிதீலியம். ஸோ அந்த ஜெர்மினல் எபிதீலியத்திலிருந்து உருவாகிற அந்த செல்லு தான் வந்து ஸ்பெர்மட்டோகோனியான்ற செல்லு வந்து டெவலப் ஆகுது. தென் ஸ்பெர்மட்டோகோனியா அந்த செல் வந்து வளர்ந்து ஃபஸ்ட்டு ஸ்பெர்மட்டோசைட் அது டெவலப் ஆகுது. தென் ஃபஸ்ட்டு ஸ்பெர்மட்டோசைட் இட் அண்டர்கோஸ் த மியாசிஸ் செல் டிவிஷன் போயிட்டு செகண்ட் ஸ்பெர்மட்டோசைட் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. தென் செகண்ட் ஸ்பெர்மட்டோசைட் வந்து ஸ்பெர்மட்டிடாக சேஞ்ச் ஆகுது. ஸ்பெர்மட்டிட்றது இட் இஸ் நாட் ஏ ட்ரூ ஸ்பெர்ம், இது வந்து ஸ்பெர்ம் கிடையாது. இதுவும் சில ப்ராசஸ்க்கு போயிட்டு தான் வந்து ஸ்பெர்மட்டிட் என்னவா சேஞ்ச் ஆகுது, ஸ்பெர்மா டெவலப் ஆகுது. ஸோ அது மாதிரி இந்த ஜெர்மினல் எபிதீலியத்திலேருந்து ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிறதுக்கு எந்த ஹார்மோன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா FHS, தட் இஸ் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த மேலில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் ப்ரைமோடியல் ஃபாலிக்கல், அந்த ப்ரைமோடியல் ஃபாலிக்கல் வந்து நெக்ஸ்ட்டு அது டெவலப்மெண்ட் ஆகிட்டு ப்ரைமரி ஃபாலிக்கல் ஆகுது. தென் ப்ரைமரி ஃபாலிக்கல் சேஞ்ச் ஆகி செகண்டரி ஃபாலிக்கல், தென் செகண்டரி ஃபாலிக்கல் வந்து நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆகிட்டு கிராஃபியன் பாலிக்கலில் தான் எக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த கிராஃபியன் பாலிக்கல்லேருந்து வந்து எக்கு வந்து ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ் தான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு அந்த டீஜெனரேட்டட் ஃபாலிக்கல், அதாவது அந்த கிராஃபியன் பாலிக்கல் வந்து ரப்சர் ஆகிறதா வந்து டீஜெனரேட்டட் ஃபாலிக்கல், அதை வந்து என்ன சொல்கிறேன்னா கார்பஸ் லியூட்டியம். ஸோ இது மாதிரி வந்து அந்த ஓவரி டெவலப் ஆகிற எல்லா ப்ராசஸ்க்கும் வந்து எது வந்து இந்த ஃபுல் ப்ராசஸ்ஸு எது கண்ட்ரோல் பண்ணுது இன் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா FHS, தட் இஸ் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. See next one is luteinizing hormone, simply we say LH. In male it promotes the Leydig cells of the testes to secrete male sex hormone testosterone. ஸோ இந்த luteinizing hormone என்ன பண்ணுதுன்னா மேலில் வந்து செமினிஃபெரஸ் டியூபுல் இருக்கும். ஸோ ரெண்டு செமினிஃபெரஸ் டியூபுலுக்கு நடுவில் வந்து லேடிக் செல்ஸ் வந்து இருக்கும். அந்த லேடிக் செல்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா ஸ்டிமுலேட் பண்ணி இட் ப்ரொடியூசஸ் த ஹார்மோன், மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டெஸ்டோஸ்டிரான் ஒரு ஆண்ட்ரோஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா லியூட்டினைசிங் ஹார்மோன். அதுவே வந்து இன் ஃபீமேலில் இட் காசஸ் ஓவியுலேஷன். ஆல்ரெடி ஓவியுலேஷன்னா என்னன்னு சொன்னேன், அதாவது வந்து எக்கு வந்து அந்த கிராஃபியன் பாலிக்கல்லேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் வந்து ஓவியுலேஷன். ஸோ அந்த ஓவியுலேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து எது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன். ஸோ ஓவியுலேஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியூட்டினைசிங் ஹார்மோன், ரப்சர் ஆஃப் மெச்சூர் கிராஃபியன் பாலிக்கல், தட் இஸ் ஓவியுலேஷன்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஓவிலேஷன் அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓவிலேஷன் நடக்கிறதுக்கு எந்த ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் லுட்டினைசிங் ஹார்மோன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் it is responsible for the development of the corpus luteum and production of a female sex hormone estrogen and progesterone. So the corpus luteum வந்து develop பண்ணி next it secretes the female sex hormone. Female sex hormone வந்து secrete பண்ணுது. என்னென்ன ஹார்மோன்னா estrogen and progesterone. These are the female hormone, sex hormone. So progesterone it is called as pregnancy hormone ட்டு சொல்லுவோம். Next one is prolactin. Prolactin we call it as PRL, lactogenic hormone னு சொல்லணும். So lacto means milk, milk secreting hormone. PRL is also called as lactogenic hormone. Underline the word lactogenic hormone. Which hormone is called as lactogenic hormone? PRL, that is prolactin. This hormone initiates the development of mammary glands during pregnancy and stimulate the production of milk after childbirth. So mammary gland உடைய டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஹார்மோன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. when during the pregnancy பீரியடில் மெமரி கிளாண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுற ஹார்மோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்டின் அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன் ஆஃப் த மில்க் ஆஃப்டர் த சைல்டு பர்த். ஸோ குழந்தை பிறந்ததுக்குமா ஆஃப்டர் த சைல்டு பர்த்துக்கு அப்புறம் மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா the prolactins. Next you see the hormone secreted by the posterior lobe, that is the neurohypophysis of pituitary. So அந்த neurohypophysis, that is the posterior lobe secrete பண்ற hormones என்னென்னு பார்த்தீங்கன்னா the hormones secreted by the posterior lobe are vasopressin or antidiuretic hormone. Next one is oxytocin. So இந்த ரெண்டு ஹார்மோனும் வந்து posterior lobe secrete பண்ற ஹார்மோன். See vasopressin or antidiuretic hormone ADH in kidney tubules it increases reabsorption of water. So already கிட்னியோட ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்பீங்க. மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்கும். நெஃப்ரானோடைய ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபிள், டிஸ்டல் கன்வலேட்டட் டியூபிள், கலெக்டிங் டக்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்னி டியூபிள்ஸில் வந்து இந்த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், அந்த அதில் தேவையான வாட்டரை வந்து ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். இட் ரெடியூசஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ யூரின் அண்ட் என்ஸ் த நேம் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால அப்போ அந்த யூரின் வந்து எப்படி இருக்குன்னா கான்சென்ட்ரேட்டட் யூரினாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கனால இந்த நேம் வந்து என்ன சொல்கிறேன்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். டயூரிட்டிக்னா வந்து லிக்விட் ஸ்டேட்டு, ஆன்டினா அதுக்கு ஆப்போசிட்டாக கான்சென்ட்ரேட்டட் யூரினாக வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ அந்த ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸ்லாம் எங்கே நடக்குன்னா இந்த டிஸ்டல் கன்வலேட்டட் டியூபிளில் வந்து நடக்கும். தென் டிஃபிஷியன்சி ஆஃப் ADH reduces reabsorption of water and causes an increase in urine output. ஸோ அதுவே வந்து ADH இல்லை குறைவாக இருக்குது அப்படின்னா என்ன நடக்குன்னா அந்த வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் வந்து நடக்காது. அந்த கிட்னி டியூபிள்ஸில் வந்து தேவையான வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணாது. அப்போ அந்த வாட்டர் ஃபுல்லாக வந்து டைல்யூட் யூரினாக வந்து வெளியில் போகும். அந்த ஸ்டேஜை வந்து என்ன சொல்கிறேன்னா பாலி யூரியா. ஸோ இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த ஏடிஹெச்டைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா கிட்னி டியூபிள்ஸில் வந்து வாட்டரை ரீஅப்சார்ப் பண்ணிக்கிறது தான் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். சப்போஸ் ஏடிஹெச்டைய அது இல்லை குறைவாக இருக்குன்னா அந்த ரீஅப்சார்ப்ஷன் பண்ணாத அப்போ யூரின் வந்து லிக்யூடாக போகும், நிறைய யூரின் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்டேஜ் வந்து பாலி யூரியா. டிஃபிஷியன்சி டிஸார்டர் இஸ் கால்ட் டயாபிட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஸோ இது மாதிரி அந்த டிஃபிஷியன்சி டிஸார்டரை என்ன சொல்கிறேன்னா டயாபிட்டிஸ் இன்சிபிட்டிஸ், அதாவது வந்து நிறைய யூரின் வந்து ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜ் வந்து என்ன சொல்கிறோம் டயாபிட்டிஸ் இன்சிபிட்டிஸ் சொல்கிறோம். அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 30 லிட்டர்ஸ்க்கு மேலே வந்து யூரின் வந்து போகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிடாக்சின். ஆக்சிடாக்சின்னால என்ன மீனிங்னா குயிக் பர்த், சைல்ட் பர்த். இட் ஹெல்ப்ஸ் இன் த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் யூட்டரஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா யூட்டரஸுடைய ஸ்மூத் மசில்ஸை வந்து
கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் பண்ணுற வைக்குது இதனுடைய வேலை. ஸோ கான்ட்ராக்ஷன் பண்ண வச்சு எப்போனா அட் த டைம் ஆஃப் சைல்டு பர்த் டெலிவரி அப்போ வந்து இந்த மசில்ஸை வந்து கான்ட்ராக்ட் பண்ண வச்சு சைல்டு பர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் த மேமரி கிளாண்ட் ஆஃப்டர் த சைல்டு பர்த். ஸோ வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த மில்க் எஜெக்ஷனை மில்க்கு வெளியேற்றுறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த இது ஆக்சிடாக்சின். முன்னாடி நம்ம ஒரு ஹார்மோன் பார்த்தோம் இல்லையா, ப்ரொலாக்டின் வந்து ப்ரொடியூஸ் த மில்க் ஆஃப்டர் த சைல்டு பர்த்துக்கு அப்புறம் மில்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து மில்க்கை எஜெக்ட் பண்ணுறது, அதாவது வெளியேற்றுறது எந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடாக்சின். நெக்ஸ்ட் யூ சி த மோர் டு நோ போகிற மெலட்டோனின் இஸ் எ ஹார்மோன். Melatonin is a hormone produced by the pineal gland. So, pineal gland secrete பண்ணுற ஹார்மோன் எது பார்த்தீங்கன்னா மெலட்டோனின். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. இட் இஸ் நோன் அஸ் டைம் மெசஞ்சர். ஸோ இது என்னன்னு சொல்கிறோம்னா டைம் மெசஞ்சர் சொல்கிறோம். ஓகே, இதுவும் 1 மார்க்கில் கேட்பாங்க. இட் சிக்னல்ஸ் நைட் டைம் இன்ஃபர்மேஷன் த்ரூ அவுட் த பாடி. நம்மளுடைய பாடிக்கு வந்து நைட் டைம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து இது பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் த டைம் மெசஞ்சர். Exposure to light at night, especially short wavelength light, can decrease melatonin production, interrupting the sleep. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு இரவு நேரத்தை, அதாவது நைட் டைமை உணர்த்துது. அதுவும் நைட் டைமில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வேவ்லென்த் உள்ள லைட்டு இதெல்லாம் வந்து படுறதுனால வந்து இந்த மெலட்டோனினுடைய ப்ரொடக்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா குறைஞ்சி நம்மளுடைய அந்த ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இன்டரப்டிங்னா இட்ஸ் டிஸ்டர்ப் அவர் ஸ்லீப். ஸோ சப்ரஷன் ஆஃப் மெலட்டோனின் ஹாஸ் பீன் இம்ப்ளிகேட்டட் இன் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் ரிலேட்டட் த மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ். ஸோ அது மாதிரி இந்த மெலட்டோனின் உற்பத்தி வந்து குறையறதுனால வந்து நம்மளுடைய ஸ்லீப் வந்து டிஸ்டர்பட் ஆகிட்டு அதனால் வந்து இந்த மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ், அதாவது மெட்டபாலிக்னா கெமிக்கல், நம்ம பாடியில் நடக்கிற கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. See, your today's assignment is define dwarfism and define gigantism. These 2 question answer you read and write and send to me. Thank you children. Have a nice day.